எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் புனிதமான வேளையில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு தெரியாவிட்டாலும் நம்மளை சூழ்ந்து மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடம் நம்மளை பற்றி சொல்லுவார்கள். ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்திருப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கது கஃபர்து லஹும். மலக்குகள் வைத்து அல்லாஹ்விடம் அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். அந்த மன்னிப்புக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்ற உணர்வோடு வியப்பூட்டும் அல்லாஹுவின் அத்தாட்சிகள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்னா, ஒரு மூமினை பொறுத்தளவில் அத்தாட்சிகளை கண்டுதான் அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். அத்தாட்சியை கண்டுதான் அவன் இஸ்லாத்துக்குள் நுழையணும் என்று இஸ்லாம் சொல்லுது. குருட்டுத்தனமாக உம்மா முஸ்லீம் பாப்பா முஸ்லீம் அதனால் நான் முஸ்லீம் என்ற கொள்கையை இஸ்லாம் விரும்பவில்லை. என்ன இஸ்லாம் விரும்புதுன்னா, ஏதாவது சான்றுகள் சொல்லுங்க. அல்லாஹ் இருக்கிறான்றீங்களே, என்ன சான்று? பெருமானார் நபி என்றீங்களே, என்ன சான்று? இந்த சான்றை கேட்டு படித்து விளங்கி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்லுது. ஏன்னா லம் யஹ்ரு அலைஹா சும்மா உம்மியானா, அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு ஏதாவது சொன்னால் குருடர்கள் செவிடர்கள் மாதிரி நிற்க மாட்டாங்க, தீர விசாரிப்பாங்க. ஒரு ஆள் வந்து நானும் நபிதானா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு ஆள் வர்றாரு வேப்பகுளத்துக்கு, நானும் இறை தூதர் தான் என்றா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க மறுப்பீங்க. நீங்க அவரை மறுத்து பெருமானாரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க சான்று சொல்லணும். ஏன் நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன், இவரை நான் ஏன் மறுத்தேன்? சும்மா ஒரு ஆளை ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு ஆளை மறுக்கவும் இயலாது. இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்டா, வஜாஉ பில் பையினாத், ஒவ்வொரு நபிமார்களும் சான்றுகளோடு வந்தார்கள், சான்றுகளை முன்வைத்தார்கள். பாருங்கப்பா, நான் இறை தூதர் தான் அப்படின்னு சொன்னார். சாதாரணமா ஒவ்வொரு ஆளும் அவங்க, அதாவது ஒரு டாக்டர் அவருடைய சர்டிபிகேட்டை தொங்க விட்டுருப்பார். அதே மாதிரி சில ஆஃபீஸில் போனீங்கன்னா என் தகமைகள் இதுதான் காட்டுவார். இப்படி நபி ஒருவர் வந்து இறைவன் என்னோட பேசுகிறான், எனக்கு வகை அறிவிக்கிறான், நான் நபிதான் என்று அவர் ப்ரூஃப் காட்டணும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற நேரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நல்லா எதையாவது சாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தருவாங்க. பேச்சு போட்டியில் நல்லா பேசிட்டீங்கன்னா ஒரு சான்றிதழ் தருவாங்க. நீங்கள் இவர் நல்ல பேச்சாளர் தான், நல்ல எழுத்தாளர் தான் அப்படின்னு சான்றிதழ் தருவாங்க. எந்த நபியும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காட்டி, இது இறைவன் எனக்கு தந்த சர்டிஃபிகேட், நான் இறை தூதர் தான் என்று காட்டல. அப்படி நபிமார்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தாங்களா? அல்லாஹ்விடம் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு, நீங்கள் ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு, இதை கொஞ்சம் பாருங்களேன் என்று எந்த இறை தூதராவது கொண்டு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இறை தூதர் தான் என்று ஒரு மனிதர் வந்தா அவர் இறை தூதர் தான் நாம் புரியணும். இன்னொரு மனிதர் வந்து நான் இறை தூதர் என்று சொன்ன நீ இறை தூதர் இல்லப்பாட்டு சொல்லணும். அது சும்மா ஆள் மூஞ்ச பார்த்து உருவத்தை பார்த்து அவர் யார் எவரென்று வச்சு சொல்லலாது. நீங்க பார்த்துருப்பீங்க, அண்மை காலமாக பொய் நபிமார்கள் எக்கச்சக்கமா, நான் மகதி வந்துட்டேன், நான் ஒரு நபி என்றான். மிர்சா குலாம் அஹ்மதே காதியானி பாகிஸ்தான்ல இருந்து அவன் வந்து நபி என்றான், நான் அடுத்த நபி என்றான். இதையும் ஒரு கூட்டம் காதியானிகள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அது முஸ்லிம்களுக்குள் பெரிய பிளவை உண்டாக்குச்சு. அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வாழையடி வாழையாக முன்னோர்கள் செய்ததை காட்டி அவர்கள் செய்தார்களே என்று நீங்க சொன்னா அது பிழை என்றது இஸ்லாம். என்ன காபிர்கள் ஏதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போய் அந்த மக்கள்கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதாரம் காட்டினாங்க, ஏன்பா இதெல்லாம் வணங்குறீங்க, எதுக்குப்பா இந்த சிலைகளை வணங்குறீங்கடா, எங்க அப்பம் பாட்டா அப்படித்தான் வணங்கினாங்க, அதனால தான் வணங்குறோம்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவு காணும் ஆபாவும் கீழூன செய்யும் வலாவும் எஹ்ததூன், உங்க வாப்பாமார்கள் எதுவும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தா அவங்கள பின்பற்றுவீங்களான்னு நல்லா கேட்கிறான். எப்படி பாப்பம் பாட்டுன்னு ஆதாரம் காட்டுவீங்க? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த காரணத்துக்காக வேண்டி நான் இறைவனை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லணும். அதனால தான் இந்த தலைப்பு தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வியப்பூட்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், நம்மளை வியப்பூட்டணும். அந்த அத்தாட்சிகளை கண்டு நாம் பணியணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கொள்கை. கண்மூடித்தனமாக நாம் அதான் வந்துட்டோம்னா அதுக்கு பேர் ஈமான் இல்லை. காலத்தில் ஆராபும் ஆமன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்குள்ள பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சில பேர். அவங்க ஆராபுகள், கிராமவாசிகள், காட்டரபி என்றுமே அந்த காட்டரபிகள் வர்றாங்க. பெருமானார்ட்ட வந்து சொல்லுங்க, ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம். வஹி வருகுது மேலே இருந்து அல்லாஹ் சொல்றான், குல் லம் துமினு, நபியை போய் சொல்லுங்க நீங்க ஈமான் கொள்ளவே இல்லைன்னுங்க. ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோம்பா,
அல்லாஹ்வெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியை போய் சொல்லுங்க, அவங்களுக்கு குல்லம் துமினும், நீங்க ஈமான் கொள்ளவே இல்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, அவங்க சொல்லட்டும் அஸ்லம்னாண்டு, முஸ்லீம் ஆகிட்டோன்னு சொல்லணும். அந்த முஸ்லீம் வேற மூமின் வேறையா? ஆமா, முஸ்லீம் வேற மூமின் வேற. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றான், அவங்களுக்கு அஸ்லம்னா கட்டுப்பட்டுட்டோன்னு சொல்லுங்க. வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபி குலூபி, அவங்களுடைய கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லைன்றான். அவங்க கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லை. அப்ப எப்படி ஈமான் கொண்டு சொல்லுவாங்க? எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஆள் தொழுகிறார், அவர் முஸ்லீம் மோமின் என்று சொன்னா அவருடைய கல்பை ஈமான் ஆதிக்கம் செலுத்து, அவர் இறைவனை நம்புவார், வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளிகளை பார்த்து இறைவனை விட்டு ஓட மாட்டார், 4 பிரச்சனைகளை காணுகிற நேரம் அவர் இன்னும் உறுதியாக நிற்பார். அதுக்கு பேர் ஈமான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து தொழுகிறாங்கன்னா முஸ்லீம் கட்டுப்பட்டுட்டாரு, பள்ளிவாசலுக்கு வராரு. அதுக்காக அவரோட கல்பை தோண்டி பார்த்தா ஈமான் அத்தனை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. இது சொல்லப்பட்ட இந்த அம்சம்லாம் மதரசால படிச்சிருப்பீங்க. நீ குர்ஆன் மசால அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்புறேன், நபிமார்களை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், இது அவ்வளவு ஆழ பதிஞ்சு அப்படிதான் தொழுகிறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, முஸ்லீம் அவர். எல்லாரும் தொழுகிறாங்க, நானும் தொழுகிறேன். அதனால இந்த தலைப்பு ஏனண்டா, அதாவது சந்தேகம் வர இறைவனை நம்பி இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்டு அடிப்பணிந்து அந்த கொள்கையில் உறுதியா நிக்கணுமாக இருந்தா கட்டாயமா அத்தாட்சி பார்க்கணும். அப்துல்லா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு வர்றாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், குல்லி ஃபில் இஸ்லாமிக் கவுலன், எனக்கு ஒரு செய்தி சொல்லணும் யார சொல்ல, நீங்க இஸ்லாத்துல இருந்து ஒரு சொல்லணும், லா அஸலு அன்ஹு அஹதம் பஅதக, உங்களுக்கு பிறகு நான் யார்ட்டையும் போய் கேட்க கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்களேன் யார சொல்லலாம். இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டோம், இந்த உபதேசத்தை கேட்டோம்னா வேற யார்ட்டையும் போய் நான் உபதேசம் கேட்க தேவையில்லை யார சொல்லலாம். அப்படியான ஒரு செய்தி இருக்குதா, அப்படியே சொல்லுங்களேன் யார சொல்லலாம். இது என்கிட்ட கேட்டேன்னு வைங்க, நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 5 நாள் டைம் தாங்க, நல்லா யோசிச்சுட்டு ஒரே ஒரு செய்தி சொல்லணும், வாழ்நாள் முழுக்க யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னா கொஞ்சம் இருப்பான்ட்டு அவர்கிட்ட பல நாள் டைம் கேட்டு நான் யோசிச்சுட்டு ஒரு 2 வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன், 4 மணித்தியாலத்துக்கு யோசிச்சு சொல்லணும், பேசணும். ஏண்டா குல்லி ஃபில் இஸ்லாமிக் கவுலன், இஸ்லாத்துல ஒரு செய்தி சொல்லணும், லா அஸலு அன்ஹு அஹதம் பஅதக, உங்களுக்கு பிறகு யாரிடமும் நான் இதை கேட்கக்கூடாது யார சொல்லலாம் சொல்லுங்க. பெருமானார் எடுத்து பட்டக்குன்னு போட்டாங்க வெளியே. என்ன சொன்னாங்க தெரியுமா? குல் ஆமந்து பில்லா, எப்ப ஆமந்து பில்லான்னு சொல்லுங்க, சும்மஸ்தகீம், உறுதியா நில்லுப்பா போ அப்படின்ட்டாங்க. என்ன வந்தவர் கேட்கிறாரு, இஸ்லாத்துல இதுக்கு பிறகு கேட்கவே கூடாதுன்னு ஒரு உபதேசம். பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆச்சரியமான பதில். இந்த பதில் இந்த உலகத்துல யாருக்கும் சொல்லலாது. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இனி யார்ட்டையும் உபதேசம் கேட்க கூடாதுன்னா இது ஒன்று தான். குல் ஆமந்து பில்லா, ஆமந்து பில்லான்னு சொல்லணும், சும்மஸ்தகீம். ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆமந்து பில்லான்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களோ இங்க வாங்க, ஆளாளா வாங்கன்னு கூப்பிடுவானா. கூப்பிட்டு என்ன பண்ணுவானா, ஆமந்து பில்லா செக் பண்ண போறான்னு வானா. ஆமந்து பில்லா நாக்காலையா கல்பாலையான்னு பார்ப்பானா. செக்கிங் எப்படி நடக்குமா, போட்டு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை உண்டாக்குவானா. ஒவ்வொரு பிரச்சனையில ஆமந்து பில்லா சொல்லணுமா. புள்ளை எடுப்பானா, ஆமந்து பில்லா. குறவு பிரியுமா, ஆமந்து பில்லா. கிட்னி போயிருமா, ஆமந்து பில்லா. கடுமையா நோய் வாய்ப்படுவோமா, ஆமந்து பில்லா. இடையில விட்டு ஓடுறீங்களான்னு பார்ப்பானா. அல்லாஹ் கேட்கிறான், அப்பா அதாவது ஹசிபன்னாஸ் ஐயுத்தரக்கு ஐயக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, ஐயுத்தரக்கு ஐயக்கூலு ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோன்னு நாங்கள் சொன்ன உடனே ஈமான் கொண்டுட்டீங்களா, விட்டுருவோம்ப்பா உங்களெல்லாம், ஈமான் கொண்டுட்டீங்களே விட்டு போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா. வஹும் லா யுஃப்தனூன், அவங்க யுஃப்தனூன், அவங்க சோதிக்கப்படாம, அவங்க சோதிக்கப்படாம சும்மா விட்டுருவோன்னு நினைக்கிறாங்களா நல்லா கேட்குறான். அதனால ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன ஒரு ஆளை வச்சு எப்படி ஈமான் கொண்டிருக்கிற? புள்ள பறிப்போற நேரம் ஈமானா, சொத்து பறிக்கப்படுற நேரம் ஈமானா, செல்வாக்கு பறிக்கப்படுற நேரம் ஈமானா, எல்லா வகையான பிரச்சனையும் கொண்டு வந்து நுழைப்பானா. அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் சும்மஸ்தக் உறுதியா நின்றா, அசைய மாட்டு நிறைவா நீ இருக்கிறாய் இறைவான்னு நின்றா அவருக்கு ஜன்னாவா. ஆமந்து பில்லா சொல்லிட்டு 2 பிரச்சனை அடிக்கிற நேரம் தாடியையும் காண ஆளையும் காணோம்னா நீ என்னடா ஆமந்து பில்லா சொன்ன? வீட்டில் 2 பிரச்சனை நடக்கிற நேரத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னா டவுட்டே வருவது. தகஜத்தில் எழுமணும், துவா கேட்டும் ஒண்ணுமே பயனளிக்குது இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லியிருந்தா யாரு சொல்லணும் தெரியுமா? இப்ராஹிம் நபி சொல்லணும். ஏண்டா அவ்வளவு காலமா கேட்டார், இறைவா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார். உள்ள அம்பிட்டு சைத்தானுக்கும் புள்ள கிடைக்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்லை. ஆனா காலம் கடந்து இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்குது. தொடர்ந்து கேட்கிறார்,
நம்பிக்கை இழக்காம கேட்கிறார், துணியோடு கேட்கிறார், இறைவன் அங்கீகரிப்பான நம்பிக்கையில கேட்கிறார். ஒரு நாள் மலருது, அவருக்கு வயோதிப நிலைமையில, அவங்க வைஃப் ரொம்ப வயசான நேரத்தில் மலக்கு வீட்டுக்கு வர்றாரு. வந்து சொல்றாரு, ஒரு பஷாரத்து நன்மாரையும் சொல்ல வந்தேன், உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது, இஷாக்குன்னு ஒரு புள்ள கிடைக்கும், மீ வராஹி இஷாக்க யாக்கூப், யாக்கூப் அவருக்கு பிறகு கிடைக்குமாண்டு. அப்போ இப்ராஹிம் நபி கேட்குறாரு, இப்ராஹிம் நபி வைஃப் அவ வந்து நின்றுட்டே சிரிக்கிறா. அவ கேட்குறான், பாலி ஷேகா, என் கணவர் வயசாளி, அஜூஸ் வான அஜூஸ், நான் ஒரு கிழவி, அவர் வந்து வாதா பாலி ஷேகா, எங்கள் கணவன் வந்து கிழவன், எங்க 2 பேருக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அத்தஜபி நமின் அம்ரில்லா, வந்த மலக்கு கேட்கிறாரு, என்ன நீங்க புதனப்படுறீங்களா, அல்லாஹ் தர்றேன்னு உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்றார் இப்ராஹிம் நபி. எப்ப வயோதிப நிலைமையில புள்ள கிடைக்கிற டைம்ல எத்தனை வருஷம் கேட்டிருப்பாரு, ஆனா ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம் உறுதியா நின்றார். நம்ம எப்ப அத்தாட்சிகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோமோ அப்ப உறுதியா நிற்போம். எப்ப அத்தாட்சியை பார்க்காம தாய் தகப்பன் சொன்னாங்க, வாழையடியில் அவங்க சொன்னாரு, எங்க ஊர் முஸ்லீம் இஸ்லாத்துக்குள் நுழைகிறோமோ 2 பிரச்சனைகளை நம்ம காலி பண்ணிட்டு போயிருவோம். இஸ்லாத்து என்னப்பா இஸ்லாமும் இதுவும் பிரச்சனை, மார்க்கண்டா பிரச்சனை, அப்படி இப்படின்னு ஓடிடுவோம். அதனால விளங்கி நம்பணும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நான் நம்புறேன். இன்னும் சொல்ல போனா, மூசா நபி காலத்துல மந்திரவாதிகள் வர்றாங்களா, கை கீழே கைத்தடியை போட்டால் பாம்பா மாறிடும். இப்போ என்ன சப்ஜெக்ட்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு கைத்தடி வச்சிருக்கிறாரு, அதை கீழே போட்டால் உடனே எல்லாம், அதாவது ஜான் பெரிய ஒரு பாம்பா மாறுது. உங்களுக்கு ஜான் அந்த பாம்பு பார்க்கவே பயங்கரமாக நிற்கும், அம்புட்டி சாப்பிட்ரும். அப்படிப்பட்ட பாம்பு, லேசிப்பட்ட பாம்பு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை ஃபர்ஸ்ட்டாக போட்டால் எல்லாம் முதுபிரன், ஒரே ஓட்டம் பின்னாடி பார்க்காம, அவர் கைத்தடி தான் அவர் கீழே போட்டது பாம்பா போச்சு. அல்லாஹ் சொல்றான், லா தகஃப் யா மூசா, இங்க வாங்க மூசா, பயப்படாதீங்க, பிடிங்க, பிடிச்சு பார்க்கறாரு, கைத்தடியா மாறுது. சரி, இதை கொண்டு போங்க. எதுக்கு இதை கொண்டு போகணும்? இறை தூதரன்னா, நீங்க இறை தூதரன்னா என்ன கேட்பான்? இறை தூதரன்றீங்க, எங்கப்பா சர்டிபிகேட்? இறைவனை காட்டு பார்ப்போம், கொஞ்சம் பேசி காட்டு பார்ப்போம். ஃபோன் இல்லையா அந்த காலத்தில்? எப்படி இறைவனை காட்டுன்னு கேட்டால் என்ன செய்யறது? உன்னால செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியுது. இது ஏன் திறமை இல்லை, என் இறைவன் தந்த திறமை. கீழே போட்டா பாம்பா மாறும், உனக்கு ஏழுமனா போடு அப்படின்ட்டாங்க. ஸோ கீழே போட்டா பாம்பா மாறுமா? ஃபிரௌன் அரண்மனைக்கு போட்டு ஒரே போடு. உடனே ஃபிரௌன் சொல்லிட்டான், எடுத்துரு. என்னப்பா இந்த சபையில் ஒரு பாம்பு வந்தா எப்படி இந்தா அப்படின்னு, நான் பெரிய பாம்பு, நீங்க ஓடும் போது நான் ஓடிடுவேன். ஏன்டா பாம்பு எனக்கு அடிக்க கூடாது, எல்லாரும் அண்ணம் மோதி ஓதுவோம். ஃபிரௌன் அரண்மனைக்கு போட்டு போறாரு கைத்தடிய. அவன் சொல்றான், பயம் காட்டுறியா, போயிடு. எடுத்து போறதா அவன் பேசுறான். அகாட்டி பயந்தவன் சொல்றான், சரி சேலஞ்ச் பண்ணுவோம், நீ போட்டா பாம்பு தானே, நானும் போடுவோம் பாம்பா. எந்த பாம்பு பெஸ்ட் பாம்புன்னு பாப்போமா? ஃபிரௌன் ஆட்களை கூப்பிடுறான், ஏப்பா இவர் மந்திரம் பண்றாரு, கைத்தடியை போட்டு பாம்பாக்குறாரு, நீங்களும் வாங்க கைத்தடியை போட்டு பாம்பாக்குங்க, எது வெல்லுதுன்னு பார்ப்போம். ஃபிரௌன் ஆட்கள்லாம் ஊடா தட்டிட்டு போறாங்க. ஏப்பா வருவீங்க தானே, பெரிய விழா நடக்க போகுது ஊர்ல, மூசா வந்து பாம்பு கைத்தடியை போட்டு பாம்பாவுமா, நாங்க ஒரு கூட்டம் கொண்டு வருவோம், மந்திரவாதி கூட்டம், அவங்களும் கைத்தடியை போடுவாங்க, பாம்பாவும், யாரு கட்சி வெத்துதுன்னு பார்ப்போமா? அவன் கேட்கிறாங்க, அந்த ஃபிரௌன் அந்த மந்திரவாதிகள்லாம், ஐநல் அஜர், எங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? நாங்க அதெல்லாம் செஞ்சா கூலி என்ன தெரியுமா? ஃபிரௌன் பக்கத்திலே இடம் கிடைச்சிரும்பா. மந்திரவாதிகளுக்கு எப்படி கேட்கிறாங்க, எங்களுக்கு கூலி ஏதாவது கிடைக்குமா? நாங்க வெற்றி பெற்றா, நாங்க பிடிச்சி மூசான பாம்பு, எங்க பாம்பெல்லாம் சேர்ந்து கடிச்சு பிரட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்குமா? மன்னர் பக்கத்திலேயே இடம் கிடைக்கும்பா, வேண்டிய நேரம் அரண்மனை திறந்து உங்களை உள்ள எடுத்துருவாரு. இப்ப மூசா தான் பிரச்சனை, அவர் பாம்பு தான் பிரச்சனை, அந்த பாம்பை சாப்பிடணும். எல்லா மந்திரவாதியும் கூட்டியாச்சு, ஊரே பார்க்குது. இது தனியே ஒரு அறையில் நடக்கல, பெரிய ஊரையை கூப்பிட்டு பெரிய இஜித்துமா மாறி எல்லாரும் பார்க்க மூசா நபி கையில கைத்தடி வச்சிருக்கிறாரு. மந்திரவாதி அங்கே நிற்கிறான் கயிறோட, நான் போடவா நீ போடவான்றாங்க. மூசா நபி சொல்றாரு, நீங்களே தொடங்குங்க, நீங்க தொடங்குங்க. அம்புட்டும் போட்ட உடனே உண்மையாவே பாம்பு மாதிரியே தெரியுது. எல்லாம் போடுறாங்க, போட்டது அப்படியே பாம்பு மாதிரியே தெரியுது. இப்ப மூசா யுவர் டர்ன், உங்க டர்ன் மூசா, போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆசாவை போடுறார். போட்டா ஒரு பாம்பு பிடிச்சு ஒரே கவ்வு, அவன் போட்ட அம்புட்டு பாம்பை இது கவ்வி பிடிச்சிட்டு. அந்த மந்திரவாதிகள் அப்படியே பார்த்து சொன்னாங்க, இது மந்திரம் அல்ல, நாங்க போட்டது கண்கட்டு வித்த, எங்க பாம்பு நுழையிற மாதிரி போச்சு, இவர் பண்றது மந்திரம் இல்லை. ஃபிரௌன் முன்னாடி
ஒட்டுமொத்த ஊரும் பார்க்குது. அத்தாட்சியை கண்ணால கண்டவங்க சஜதாவுல உழுந்துட்டாங்க. உழுந்து போட்டு சொன்னாங்க, ஆமன்னா பி ரப்பி மூசாவா ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாம ஏற்றுக்கொள்றோம். ஃபிரௌன் சொல்றான், என்ன மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நீங்க ஏற்றுக்கொள்றதா? நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், நான் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அத்தாட்சியை, அதாவது இந்த மூசாட பாம்பை சாப்பிட சொல்ல போனா, ஆஹா, உடனே ஃபிரௌன் பேச்ச மாத்துறான். ஆஹா, இவர் தான் உங்களோட பெரிய கபீர், பெரிய ஆளோ, இவர்கிட்ட தான் நீங்களாம் படிச்சீங்களோ, அப்படியே சபையை மாத்துறான். எல்லா மக்களும் பார்க்க, உங்களோட குருநாதர் தான் மூசாவோ, செட்டிங் பண்ணிட்டு வந்தீங்களோ, மூசா வந்து இப்படி பண்ண போக்கல நீங்க எல்லாரும் தோத்த மாதிரி காட்டி மூசாவுக்கு வெற்றியை கொடுத்தீங்கன்னா மூசா தான் உங்களுக்கு படிச்சு தந்தாரோ, அப்பதான் மக்கள் கொஞ்சம் இஸ்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க, இல்லைன்னா எல்லாரும் மூசா நபி பக்கம் வந்துருவாங்களே. அப்ப ஃபிரௌன் சொல்றான், இவங்க சொல்றாங்க இல்லைன்னு. ஃபிரௌன் சொல்றான், இதை மட்டும் உடல்ல கையையும் காலையும் வெட்டுவேன்றான். இந்த கையை வெட்டுவேன், இந்த காலை வெட்டுவேன், விட்டுருங்க இந்த கொள்கையை. அவங்க சொல்றாங்க, ஃபக்வி மாந்த, அதாவது தீர்ப்பு கூடி இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்து துனியா, துனியாவுக்கு தானே தீர்ப்பு கொடுக்க போறேன். என்ன கேட்டுட்டு வந்தாங்க ஃபிரௌன்ட்ட, எங்களுக்கு உங்களோட இடத்துல அரண்மனையில் இடம் கிடைக்குமா, ராஜ மரியாதை கிடைக்குமா, நாங்கள் உள்ள எனி டைம் வரலாமா, மன்னரை பார்க்கலாமா, இப்படி கேட்டுட்டு வந்தவங்க, ஸ்கூலுக்கு கேட்டுட்டு வந்தவங்க அத்தாட்சியை கண்ட உடனே சொல்லிட்டாங்க, மூசா சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறோம், ஃபிரௌன் பொய் சொல்லுகிறான்னு சொன்ன உடனே கையை காலை வெட்டுவான் உடனே சாவடி பண்றான். அவன் சொன்னான், சாவடிங்க, இன்னமா தக்கதை ஹாதிகளாயாத்து துனியா, துனியாவுக்கு தானே தீர்வு சொல்ல போறீங்க, ஆகிராவில் தீர்வு இல்லை. அத்தாட்சியை கண்டா எல்லாமே மாறிடும். இப்படித்தான் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. அப்படி என்றா இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அத்தாட்சிகள் என்பது மிக முக்கியம். அத்தாட்சி இல்லாம பல ஊர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, காணல அவங்களாம் சேத்துல நாட்டின கம்பு மாறி, 4 பிரச்சனை வர இஸ்லாமும் காண, ஈமானையும் காண, ஆலையும் காண. இதுவல்ல இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபிய தீபகற்பத்தில் மலர்ந்த இஸ்லாம் இதுவல்ல. அவங்க ரெட் கார்பெட் போட்டு பூமாலை போட்டு பள்ளிவாசலுக்கு எடுக்கப்பட்டவங்கல்ல, பட்டினியிலும் பசியிலும் சோதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தை விட்டு நிறைய பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினாங்க, கண்டடத்தில் அடிச்சாங்க, அவர்களை கொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் இஸ்லாம் வேணுமென்று இருந்தாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறவு, அவங்க ரசூல் இஸ்லாம் உண்மைன்றாங்க. சின்ன பையன் அம்மா ரலியல்லாஹு பார்க்குற நேரம், மகன் பார்க்க உம்மாவையும் வாப்பாவையும் கொண்டா எப்படி இருக்கும், மகன் பார்க்க, மகன் என்ன பெண்ணா பெரிய ஆள் இல்லை, சின்ன புள்ளைய வச்சு ஆசிரியர் கேட்டாங்க, என்னப்பா உட்றியா உட்றியா, அத்தாட்சிகளை கண்டு அவர்களுக்கு உட இயலாது. இது என்னப்பா வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கைண்டாங்க. இது என்ன வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை. சின்னவன் பார்த்துட்டு இருக்கிற நேரம் பாப்பாவை எடுத்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு கால், மறு ஒட்டகத்தில் மறுக்கால், 2 ஒட்டகத்தை 2 திசைகளுக்கு ஓட விடுகிற நேரம், அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற நேரம், உடம்பு 2ஆ பிளந்து பாலைவனத்து மண்ணை ரத்தம் நனைக்கிறது. இஸ்லாமிய கொடி கம்பத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் பறக்குது. மனைவி பக்கத்தில், மகன் பார்க்கிறான், உம்மா பிரியாவிடை சொல்ற கட்டம், இஸ்லாம் வேணுமா வாழ்க்கை வேணுமான்னு கேட்கிற நேரம், அத்தாட்சிகளை கண்டு சுமையா ரலியல்லாஹு நிற்கிற நேரம், அப்படியே எடுத்து அம்பெடுத்து குத்துறான். அவங்க மர்ம உறுப்புலேருந்து எல்லாத்தையும் குத்தி சேதமாக்குறான், ரத்தம் பீரிட்டு ஓடுது. சுமையா ரலியல்லாஹு துடிக்க துடிக்க கீழே விழுகிறாங்க. அந்த பையன் பார்க்குறான், அம்மா ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் சொல்லுவாங்க, ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசுருடைய முழு குடும்பமும் சொர்க்கத்தில் சந்தோஷமா இருப்பாங்கன்னாங்க, முழு குடும்பமும் சொர்க்கவாசிகள்ன்றாங்க. யாசிருடைய ஃபேமிலி, அந்த சின்ன பையன், இவன் உம்மா பாப்பா எல்லாமே. இந்த மாதிரி பிரச்சனை படுற நேரம் ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்கணுமாக இருந்தா அத்தாட்சிகள் என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அத்தாட்சியை காணாமல் இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள், அவர்கள் பெரிய பிரச்சனைகள் வர்ற நேரம் இஸ்லாத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, சந்தேகம் தான் கூட. நிஜமா மரணத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்குதா, சொர்க்க நரகம் இருக்குதா? வாயால ஆமா, அதை நம்ம பார்க்குறோம். சில பேர்கிட்ட போய், ஏப்பா இந்த மாதிரி கடன் வச்சுட்டு மௌத்தாகாதீங்கப்பா, எல்லாம் மறுமையில் பிடிச்சிருவான்ப்பா, கபரில் ராகத்து வராதுப்பா, ஊர் முழுக்க கடன் வச்சிருக்கிறீங்களே, கடன்காரன் வந்து மறுமையில் நிற்பான்டா, அப்போ நில்லு நானும் பார்க்குறேன்றான். மறுமைன்னா உங்களுக்கு ஜோக்கா போச்சா? அது அதிபயங்கரமான ஒரு நாள், விசாரணை நடத்தப்படுகிற நாள்ண்டா அந்த அத்தாட்சி தான் அந்த வெயிட்டை கொடுக்கும், ஒரு பயத்தை உண்டாக்கு. அப்படி என்றா இந்த நேரத்தில் ஒரு சில அத்தாட்சிகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வை பற்றி படிப்பதாக இருந்தால் எல்லாமே அத்தாட்சி தான், ரப்புடைய அத்தாட்சி எல்லாம். நான் ஒரே ஒரு 2-3 அத்தாட்சி சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்குள்ள நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு சில அத்தாட்சிகள் உங்க முன்னாடி பதிவு செய்கிறேன், கவனமா பாருங்க. இது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ஆழமா உங்க கல்வியை எடுத்துக்கோங்க. இந்த அத்தாட்சிகளை கவனமா பார்க்க மெல்ல 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 ஈமான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எல்லாம் முகம் கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா
அன்புக்குரிய தாய்மார்களே, யுவதிகளே, நீங்கள் நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அத்தாட்சி உங்கள் முன்னாடி கொண்டு வருவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அத்தாட்சியிலே ரொம்ப அற்புதமான அத்தாட்சி. நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு அத்தாட்சியை பார்க்கவே முடியாத ஒரு அத்தாட்சி, அற்புதமான அத்தாட்சி. உலகத்தில் இந்த பூமியில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிற மிக அதிசயம். உலகத்தில் போய் அதிசயம் என்னப்பான்னு கேட்டால் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. 7 அதிசயம் 8 அதிசயம் 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. நாங்கள் படிக்க போக்கில் எங்களுக்கு 7 wonders என்று படித்து தந்தாங்க. 7 அற்புதம்னு படித்து தந்தாங்க. உலகத்தில் 7 அற்புதம், பிரமிட் ஒரு அற்புதம், இப்படி அற்புதங்கள் போட்டாங்க. இதுதான் ரொம்ப பெரிய அற்புதம் அப்படின்னாங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் உலகத்தில் மனுஷன் பார்த்து புரிஞ்சு எப்படி மனுஷனால் இப்படி கட்ட முடியும்? நம்ம கட்டுற பள்ளி ஒரு 50 வருஷம் 100 வருஷத்தில் அந்த எல்லாம் வெடிப்பு விட்டு பெரிய பிரச்சனை வெடிச்சு போகுது. பிரமிடு 3000 வருஷம் ஆகுது, 5000 வருஷம் ஆகுது. எப்படிப்பா பிரமிட் வெடிக்காமல் இருக்குது? அது எப்படிப்பா அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க நிறைய ஆய்வு பண்ணி இது ஒரு அதிசயம் அப்படின்னு வைப்பாங்க. இன்னொன்று அதிசயத்தை காட்டுவாங்க. மனுஷன் கட்டின அதிசயம் 3000 வருஷமா பழக்காம இருக்குது. கிரெயின் இல்லை, பெண்ணாம்பெரிய இந்த பள்ளி சைஸ்ல ஒரு கல் இருந்தா அந்த கல்லை எப்படி மனுஷன் தூக்குவான்? பிரமிட் செங்கல்லால கட்டல, இந்த மாதிரி சைஸ் கல், அதுக்கு மேல ஒரு கல், அதுக்கு மேல ஒரு கல், இந்த கோணத்தில் கட்டப்பட்டிருக்குது. கீழே உழல்ல, அதுல போய் சிமெந்தி பூசல்ல, இப்படி நிறைய எல்லாம் யோசிச்சுட்டு அந்த காலத்தில் உள்ளவனுக்கு என்ன அறிவு? இவன் கிரெயினை கண்டுபிடிக்காம மெஷினை இல்லாம எங்கேயோ இருந்த கல்லை வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறான்டா, இதை எப்படி பண்ணினா அப்படின்னு இன்றைக்கு அதிசயமா எல்லா பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்க. உலகத்துள்ள அதிசயத்துல ஒன்று. இப்ப நான் பேசுற அதிசயம் இருக்கு பாருங்க, இந்த 50 அதிசயத்தையும் கொண்டு வரட்டும், எல்லா விஞ்ஞானியும் வரட்டும், எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப நான் ஒரு அதிசயம் சொல்றேன். நீங்க கேட்பீங்க, நீங்க என்ன அதிசயத்தை பெருசா சொல்ல போறீங்க? இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. 3000 வருஷமா வெடிக்காத கல், ஆமா. பிரமிடை இப்படி கட்டினா, ஆமா. அதுக்குள்ள இன்றைக்கு மனுஷன் போகல, தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் இந்த உள்ள பிள்ளைகளுக்கு கூகுள்லாம் போக தெரியும். பிரமிடுக்குள்ள சில கலவைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். இப்போ ஸ்கேனில் நம்மளை ஸ்கேன் பண்ணினா நம்ம வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனை காட்டணும் ஸ்கேனில். இது மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தா போகணும், ஆனால் போக முடியல. உள்ளுக்குள்ள இருக்குது, இன்றைக்கும் போக முடியாமல் நிற்கிறான். உடைச்சு போட்டு இல்லாது, உடைச்சா பெரிய பிரச்சனை. தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதை பாதுகாப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவன் ஆதாரப்பூர்வமாக மெஷினை கொண்டு வந்து வச்சு ரிப்போர்ட் எடுத்து காட்டி இதெல்லாம் வச்சு நிரூபிக்கிறான். நீங்கள் என்ன பெரிய அதிசயம் சொல்ல போறீங்க? விஞ்ஞானிக்கு தெரியாத, உலகத்துக்கு தெரியாத அதிசயமானு கேட்டால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நாம் ஏற்றுக்கொண்ட அதிசயம் என்ன தெரியுமா? உலகத்தில் 7 ஒன்றெல்லாம் ஒரு பக்கத்தில் தூக்கி வீசிட்டு நாம் ஒரு அதிசயம் சொல்கிறோம். வியப்பூட்டும் அல்லாஹ்வின் மிக பெரும் அத்தாட்சி அதான் அந்த ஷெல்ஃபில் இருக்குது, திருக்குர்ஆன். இந்த குர்ஆன் மாதிரி ஒரு அற்புதம் இல்லை. இதை போய் ஒரு முஸ்லீம்கிட்ட சொன்னா, அம்மா குர்ஆன் அற்புதம் தான். காஃபிட்ட போனா கேட்பான், எங்கப்பா உன் குர்ஆன் மின்னுது இல்லையே, என்ன பெரிய அற்புதம் சொல்லு பார்ப்போம், குர்ஆனுக்குள்ள என்னதான் பெருசா இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்பான். என்ன அற்புதம்? இதை சொல்ல தெரியணும், விளங்கி புரியணும். அப்பதான் சஜிதாவுல தலை கீழே போய் விழும். ரப்பை அழுது 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 தகஜத்தில் எழும்பி பேச ஆரம்பிப்போம். இதை புரியணும். குர்ஆன் அற்புதம் என்று வாயால் சொல்லக்கூடாது, எங்க கல்பு சொல்லணும் குர்ஆன் அற்புதம் என்று. இந்த சபையில் உள்ள 50 பெண்களும் ஜம்சம் அற்புதம் என்று நம்பி இருக்கிறீங்க. ஜம்சம் அற்புதம், அதனால அரபு நாட்டிலிருந்து கொண்டாந்து குடிக்கிறீங்க. ஜம்சம் தண்ணி கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேப்பக்குளம் தண்ணி தான் எதனாலும் குடிக்கிறோம், ஜம்சம் கொஞ்சம் தாங்கன்றீங்க. ஃப்ளைட்டில் எடுத்து வந்து குடிக்கிறீங்க. அந்த நீரூற்று வத்தாதாமன்றீங்க, அது வரவா எடுக்க வந்துட்டே இருக்குமன்றீங்க. இது ஒரு அற்புதமாக பார்த்தீங்க, கண்ணால் பார்த்தீங்க, சொல்ல முடியுது. உங்கள் வேப்பக்குளம் தண்ணியை கொண்டு போய் அடிச்சு வைக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்தில், அது 10 வருஷம் வேணாம், தண்ணி அடிச்சு வச்சிங்கன்னா தண்ணி பழுதா போயிடும். ஜம்சம் கொண்டாந்து ஒரு மூலையில் 20 வருஷமா போட்டீங்க, அது அசடாகவே இல்லை, துர்நாற்றம் அடிக்கல, கலர் மாறல, எப்போ பார்த்தாலும் குடிக்கலாம்னு வீடுகளில் மூலையில் உள்ளதுக்கு வச்சிருக்கிறீங்க. இதை ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு சொல்லலாம், இது அற்புதம் தெரியுமா, இதுக்கு எக்ஸ்பயர் டேட் இல்லை, நம்ம வீட்டு தண்ணி அசடா போயிடும். ஆனால் இது அப்படி போகாது, இது நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணி. இந்த ஊத்து பாலைவனத்தில் உள்ள நீர், இது மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் வந்துட்டே இருக்கும். ரசூல்லா காலத்தில் பல ஆயிரம் பேர், பல 100 பேர் தான் ஹஜ் பண்ணினாங்க, 1000 பேர். இப்போ 25 லட்சம் பேர் இந்த மாதிரி விமானம் இல்லை சவுதிக்கெல்லாம் போக. இப்போ 25 லட்சம் பேரும் அவன் கையில் 10 லிட்டர் போத்தலை எடுத்துட்டு அவன் ஃப்ளைட்டில் அதில் போட்டுட்டு ஊருக்கு கொண்டு போகிறான்டா. நாங்கள் இலங்கையில் இந்த தண்ணி கொண்டு போனோமா, ஃப்ளைட்டில் நீங்கள் தண்ணி போத்தல் கையில் வச்சிங்கன்னா இலங்கையில் ஃபஸ்ட்டாக தண்ணி போத்தலை வீசுவான். ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகாத ஹராமான ஐட்டம் தான் தண்ணி போத்தல், தூக்கி வீசுப்பான்னுவான். இப்போ தான்ப்பா வாங்கினேன், அதை வீசுண்டுவான். ஃப்ளைட்டுக்குள்ளே தண்ணி கொண்டு போயிடலான்னுவான். தண்ணி வேணும்னா ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க வேறையா தருவாங்க. நீங்கள் போய் கொட்டி போட்டு காப்பாற்றலாம் நினைஞ்சா என்ன ஆகுறது, பெரிய பிரச்சனை. சில ஐட்டத்தில் தண்ணி எடுத்துருவான்,
ஆனால் ஃப்ளைட்டில் தண்ணிக்கெண்டே ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது. பேக்கேஜ் போடுற மாதிரி ஜம்சம்முக்கெண்டு ஒரு இடம். ஜம்சம் ஃப்ளைட்டில் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிரப்பாங்க. இந்த ஃப்ளைட்டில் அதுக்கு தனி வெயிட் வரும். ஏன் தெரியுமா? வேர்ல்டு வைடா உலகத்தில் எங்கே போனாலும் இந்த வேப்ப குளத்தை தைரியமாக சொல்லுவேன். இங்கே சவுதிக்கு போகாதவங்க, மக்காவை காபத்துல்லா பார்க்காதவங்களா இருப்பீங்க. நான் இப்போ சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு ஆள் இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், பப்ளிக்கா கை தூங்க பார்ப்போம். ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் கை தூங்க பார்ப்போம். ஒரு ஆள் பார்த்தீங்களா? நான் சொல்ல முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லுவேன்னு சொன்னேன். ஒரு ஆள் நிற்க மாட்டீங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அக்கறை பத்து தண்ணி குடிக்காதவங்க இங்கே இருப்பீங்க, கண்டி தண்ணி குடிக்காத இருப்பீங்க. இப்போ கையை தூக்குங்கன்னா பல பேர் கை தூக்குவீங்க. நான் அக்கறை பத்து போனதும் இல்லை, தண்ணி குடிச்சது இல்லைன்னு. நம்ம நாட்டு ஊரு தண்ணி குடிக்காத நீங்க பாலைவனத்தில் இருந்து நாம தண்ணி சப்ளை பண்ண வேண்டிய ஏரியாவில் அங்கிருந்து வந்த தண்ணியை குடிச்சிங்களா? எல்லாரும் தொண்டையும் நினைச்சிருக்கிறான்ல. நீங்க போக தேவையில்ல, அந்த மண்ணை மிதிக்க தேவையில்ல. இதை கொண்டு வந்து அற்புதம் பண்ணா நான் பேசுற மாதிரி நீங்க பேசிட்டு போயிருவீங்க. இது அற்புதம் தான்ப்பா. இது அற்புதம். உனக்கு அற்புதம் இல்லையா? நாங்க காபத்துல்லா போறோமே தண்ணி குடிப்போம் தெரியுமா? கொண்டு வருவோம்ப்பான்னு சொல்லுவோம். இதை வச்சு பாருவோம், வீட்டுலன்னுவோம். நீ கொண்டு வர கிணத்து தண்ணியை கொண்டு வா, ஊர்ல எங்க இருந்தாலும் கொண்டு வா, இதை மாதிரி இல்லைன்னுவோம். இது ஓகே. இது நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லிடுவீங்க. இது அற்புதம் நிகழுது. நான் அதை பத்தி பேசல. எனக்கு என்ன அற்புதம் வேணும் தெரியுமா? நான் சொன்ன அவ்வளவு அற்புதத்தை சாப்பிட்டு ஏப்பமுடுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் திருக்குர்ஆன் நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. இது அற்புதம் என்னன்னு கேட்டா, அற்புதம் தான், அற்புதம் தான். இது சொன்னா சரியா? நீ காஃபிரை முன்னாடி உட்கார வச்சு அற்புதம்னு சொல்லணும், நிரூபிக்கணும். இது எப்படி நிரூபிக்கும்னா, மற்ற எந்த புத்தகத்தை இது பக்கத்தில் நிற்காதுப்பா. அப்படி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சா வியப்பூட்டணும். அந்த நிரூபிக்கிறது அத்தாட்சிகள்லயே ரொம்ப நீ காட்டுற பிரமிடு என்ன பார்த்தாச்சு, அதுக்கு விலை இது. அப்படி சொல்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா அப்ப நம்பிட்டோன்னு அர்த்தம். அன்றைக்கு ஓதி பாருங்க குர்ஆனை, கண்ணால ஓடும், குர்ஆன் நலையும், நம்ம நெஞ்சு தாங்காது, நம்ம இதயம் தாங்காது, துடிச்சு போயிருவோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பிறகு குர்ஆனை ஓதணும். அது அத்தாட்சி தான், வியப்பூட்டும் அத்தாட்சி தாண்டி எப்படி நிரூபிக்க போறோம்டா, இதை நிரூபிக்கிறேன்டா ஒரு எத்தனையோ கோணம் இருக்குது. நான் எந்த கோணத்தில் சொல்றேன்னு தான் இப்போ யோசிக்கணும். இது எது அத்தாட்சி என்று சொல்வதற்கு 1000 வழி இருக்கு. அத்தாட்சி இல்லைன்னு சொல்லதான் இல்லை, எதை கேட்டாலும் அத்தாட்சி ஆயிரும் இதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஐட்டம், அப்படிப்பட்ட ஒரு வேதம். எதை வந்து நீங்க கேட்டாலும் அத்தாட்சி. நான் ஆரம்பிக்கிறேன் கேளுங்க. ஏழாமை என்று ஆரம்பிக்கிறேன். முஅஜிசாத் என்ன? ஏழாமையா? ஏழாமை ஆக்குறது. முஅஜிசாத் என்ன? நாங்கள் அற்புதம் என்று மொழிபெயர்க்கிறோம். அதாவது அந்த முஅஜிசாத்தை எடுத்துட்டு வந்தோம்னா திருக்குர்ஆன் ஒரு முஅஜிசாத் என்றோம். இப்படி பார்ப்போம். உங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, தப்பு பண்றாங்க, தவறு செய்கிறாங்க. நம்ம ஊரில் சில பேர் நாக்கில் வைக்கிறாங்க, மூக்கில் வைக்கிறாங்க, என்னென்னமோ போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பொம்பளை பிள்ளைகள் தப்பாக யாரோடைய பாஞ்சு போகிறாங்க, தப்பான வேலை பண்ணுறாங்க, ஒரு காமத்தை அடக்க முடியாமல் துடிக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனையை சொன்னால் நம்ம பேசினா நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. எந்த ஊரில் போனாலும் பிரச்சனை. ஃபௌமி மௌலியை கூட என்னோட உட்காந்து நிறைய பேசுகிறாரு. ரொம்ப கவலை, இந்த ஊரை பற்றி கவலை உள்ள ஒரு சகோதரர். அப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. நல்ல ஊர் மாஷா அல்லாஹ். நம்ம கிராமமாக இருக்கிற வரைக்கும் நல்லந்தான், கொழும்பா மாறாத வரைக்கும் நல்லம். அப்படி மாறிட்டோம்னா ரொம்ப மோசமாக போயிடுவோம். டவுனை விட நம்ம கிராமம் நல்லதான். ஆனாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்படியான பிரச்சனை இருந்தால் ஏன்னா உங்கள்கிட்ட சாதாரணமாக கேட்குறேன், ஒன்றும் வேணாமா? ஒன்றும் வேணாம். எனக்கு ஒரு ஆளை காட்டுங்க உலகத்தில், நீங்கள் படித்த படிப்பில். நான் பெருசாலாம் உங்களுக்கு விஞ்ஞானமெல்லாம் பேசலை. நீங்கள் படித்த படிப்பில் எனக்கு ஒரு ஆளை கூட்டி வரணும். அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஊரில் குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களே, போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களாம், அவங்கள மாற்றி தரணும். என்ன செய்யணும்? அவங்கள பேசி கதைச்சி மாற்றணும். குடிகாரனை மாற்றணும், சண்டை பிடிக்கிறவனை மாற்றணும், ரவுடித்தனம் பண்ணுறவனை மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு உலகம் என்ன செஞ்சேன்னா என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துச்சு. ஆகா, அடங்காப்பீடாரி நிற்கிறானே, கடைசியாக உலகம் எடுத்த முடிவு ஒரு ஜெயிலில் கொண்டாந்து போட அவனை. இவனை மனுஷனோட மனுஷனை வச்சா 4 கொலை செஞ்சுட்டான். இன்னொரு அப்பாவி கொலை செய்ய முன்னாடி இவனை அடைச்சி வச்சிரு, இல்லைன்னா இவன் சமூகத்துக்குள்ள பூந்து இன்னும் 10 பேரை கொலை செஞ்சிருவான். அதனால இவனை சமூகத்தில் வைக்கவானா அவனை எடுத்து தனி செல்ல போடுங்கன்றாங்க. இவங்களை மாத்துறதுக்கு யாராவது ஏழுமான்னு கேட்டா இப்ப உள்ளதை நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டா போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூடுறாங்களா குறைகிறாங்களா? கூடுறாங்கம்மா. ஒவ்வொரு ஆண்டாண்டா நீங்க யோசிப்பீங்க, படிச்சவன் எப்படி அடிமையாவான்? படிக்காதவன், விவரம் இல்லாதவன் காட்டுக்குள்ள பூந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அடிக்கிறான்னா ஓகே. அவன் படிக்காதவன், படிச்சவனுக்கு தெரியுது அவனுடைய ஈரல் பழுதாகுது, எக்கச்சக்கமான பிரச்சனை வருகுது. அது தெரிஞ்சு ஏன் குடிக்கிறான்? பெரிய பெரிய பணக்காரன் குடிக்கிறான், ஜனாதிபதிமார்கள் குடிக்கிறாங்க, பிரதமர்மார்கள் குடிக்கிறாங்க,
மந்திரிமார்கள் குடிக்கிறாங்க. குடி இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்றாங்க. இவங்களை மாற்றலாமாண்டா உலகத்தில் படித்த மட்டங்கள்லாம் இறங்கி பணம் செலவழித்து இவங்கெல்லாம் மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமாக வழிமுறை போட்டாங்க. ஆச்சரியம் என்னண்டா, இந்த ஆண்டு எத்தனை பேர் 100 பேர் குடிச்சா அடுத்த ஆண்டு 120 பேர் குடிக்கிறான், அதுக்கு அடுத்த ஆண்டு 150 பேர் குடிக்கிறான். என்னப்பா நாங்கள் பில்லியன் டாலர் செலவழிக்கிறோமேப்பா, இதுக்கு விடுதலையே இல்லையா? இந்த மக்கள் குடிக்க அடிமையாகிட்டே போயிடுவாங்களா? இப்போ நான் பெருசாக வேணாம், இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு அந்த மூக்கில் நாக்கில் வச்சாங்களே இளைஞர்கள் நிறைய போதைப் பொருள், இப்போ கூடயா அப்போ கூடயாமா? இப்போ கூடயா அப்போ கூடயா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ கூடயா இந்த போதைப் பொருள் பாய்க்கிறவங்க? இப்போ கூடயா? அவர் இப்போ கூடன்றாரு. உங்கள் ஊரில் இப்போ கூடயா? அட இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் ஆண்டு படித்தாலே, 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் 8ஆம் ஆண்டு படித்தால் அவ்வளோதான் படித்தாங்க, அதுக்கு மேலே படிக்கல. இப்போ ஊரா கூட நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இளைஞர்கள் ஐஸ்ன்றாங்க, கேஜின்றாங்க, என்னென்னமோ பேரில் குடிக்கிறாங்க. இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு மௌலியை காட்டுங்க பார்ப்போம். அவர் வந்து பேசினா இந்த அம்புட்டு இல்லாமல் ஆயிரம் ஒரு ஆளை காட்டுங்க. இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாரா? பெரிய விஞ்ஞானி அவர் வந்து விஞ்ஞான தத்துவத்தை சொன்ன உடனே ஊரே மாறிடும். இருக்கிறாரா? எனக்கு தெரிய இல்லை. இருந்தால் அவர் தான் உலகம் எங்கும் போவார். அவர் பேசினார்னா ஊர் மாறிடும், திரும்ப இன்னொரு ஊருக்கு போயிடுவார், மாறிடும். அப்படி யாராவது கண்டீங்களா? இல்லை. இதனால் நீங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைகள், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஃப் ஒன்று கீறுவாங்க, இதில் காட்டும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூட, இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு கூட, இப்படி தான் போகுது. உலகத்துக்கு ஒரு அதிசய வேதம் வந்துச்சு. ஆனால் இந்த வேதம் என்ன பண்ணிச்சு தெரியுமா?